என்னுடைய அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பாடத்திலிருந்து 3.9 அந்த எடுத்துக்காட்டு கணக்கு இப்போ பார்க்கலாம். முதல் எண்ணின் மும்மடங்கு, இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண் இருமடங்கு ஆகியவற்றின் கூடுதல் 5. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் சமன்பாடுக்கான ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை 2 முறை நம்ம படிக்கணும். 2 மடங்கா 3 மடங்கா, அது எந்த எண்ணுக்கு, 1ஆம் எண்ணுக்கா 2ஆம் எண்ணுக்கான்றதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து நல்லா கவனிங்க. முதல் எண் மற்றும் மூன்றாம் எண் நல்லா கவனிச்சிக்கணும். எழுதுகிறப்பையும் அது மாதிரி தான் எழுதணும். ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 நாம் பெறுவது 2. இது வரைக்கும் இரண்டாவது சமன்பாடுக்கான ஒரு குறிப்பு. இப்போ மூன்றாவது சமன்பாடுக்கான குறிப்பு பாருங்கள். முதல் எண்ணின் இருமடங்கு மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க நாம் பெறுவது 1. இது வந்து மூன்றாம் சமன்பாடுக்கான க்ளூ. இதை வந்து நம்ம எழுதுகிறப்ப பொறுமையாக படித்து எழுதலாம். சரியா? அப்படின்னா அந்த 3 எண் என்னன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம தெரியாத என்ன எப்பவுமே இப்போ XYZ அப்படின்னு எடுத்துக்குவோம். சரி, கொடுக்கப்பட்ட டீட்டெயிலேருந்து நம்ம இப்போ எழுதலாம். முதல் எண்ணின் மும்மடங்கு, முதல் எண் மும்மடங்குன்றதால 3xன்னு போடுறோம். இங்கே பாருங்கள் 3x. இரண்டாம் எண்ணு ஒன்றுமே கொடுக்கல, வெறும் இரண்டாம் எண்ணு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு, மூன்றாம் எண்ணின் இருமடங்கு இதை கொடுத்துருக்காங்களா. மூன்றாம் எண் இது Z, இருமடங்குன்றதால் 2ஆல் போட்டிருக்காங்க. அதனுடைய மொத்த கூடுதல் அதுலேருந்து நம்ம என்ன பெறுறோம் அப்படின்னா 5. இதுதான் சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். சமன்பாடு 2 வந்து முதல் மற்றும் மூன்றாம் எண் நல்லா கவனிச்சுங்க. முதல் எண்ணு X, மூன்றாம் எண்ணா Y. முதல் எண்ணை இது Z, மூன்றாம் எண்ணை Z. முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு, முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணை Z, மும்மடங்குன்னா இதிலிருந்து கழிக்க இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க, இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு, இரண்டாம் எண்ணா Y, இது மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது 2. அது வந்து சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் எண்ணின் இருமடங்கு, முதல் எண் இருமடங்குன்னா 2x. சரியா? மற்றும் இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு, இரண்டாம் எண்ணுனா Y, இதனுடைய மும்மடங்குனா இது. ஆகியவற்றிலிருந்து கூடுதலிருந்து மூன்றாம் எண்ணை கழிக்கன்றதால மைனஸ் போடுறோம். இதிலேருந்து நம்ம பெறுவது 1. இப்போ இது சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது சமன்பாடு 1லிருந்து சமன்பாடு 2லிருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் சார் இது மாதிரி பெருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக பெருக்கிறோம். இது கவனிச்சாவே தெரியும். எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம எதனா ஒன்று கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா இங்கே 3x இருக்குது. அப்போ இங்கே 3x வரணுன்னா நம்ம சமன்பாடு 2 3ஆல் பெருக்கினா தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இது பெருக்கிறப்போ சமன்பாடு 1 அப்படியே எழுதிட்டோம். சமன்பாடு 2 மட்டும் 3ஆல் பெருக்கிறோம். பெருக்குனா 3x மைனஸ் 3y. ஏன் மைனஸ் வருதுன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 3z இங்கே இருக்குது, ப்ளஸ் 3z மைனஸ் 3y இங்கே வருது. அப்போ இது ஆர்டராக எழுதுகிறப்போ ஒய்க்கு நேராக இது எழுதணும் அப்படின்றதுனால இங்கே இடம் மாற்றி எழுதுகிறோம். அப்போ மைனஸ் 9y வருது. ஏன்னா இங்கே 3 இருக்குது. ஆல்ரெடி இது 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சமன்பாடு ஃபுல்லாகவே 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. இங்கே குறியீடு மாறும், மைனஸால் பெருக்க சொல்கிறாங்க. இது உங்களுக்கு இயற்கணித விதிகள். இது பெருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஏன்னா மைனஸால் பெருக்கிறோம். இப்போ இது கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு பேனாலே போட்டு காட்டுறேன். மைனஸால் போடுறப்ப என்ன ஆகுங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து இது மைனஸாக மாறிடும், இந்த மைனஸ் ஆகிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், இந்த இடத்துல மறுபடியும் மைனஸாக மாறிடும் இல்லையா? மைனஸால் பெருக்கிறப்போ இதுவும் மைனஸாக மாறிடும். மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ப்ளஸ்ஸு 9y கூட ஒரு y ஆட் பண்ணால் 10y. மைனஸ் இங்கே பெரிய நம்பர் என்ன சிம்பிள் இருக்குதோ அதே தான் ஒரு கீழே. அப்போ மைனஸ் 7z. அப்போ மைனஸ் 6லேருந்து ப்ளஸ் 5 கழிக்கிறப்ப மைனஸ் 1 தான் வரும். இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சமன்பாடு 1, சமன்பாடு 3 எடுத்துக்கிறோம். இப்போ 1லேருந்து 3. சரியா? இப்போ சமன்பாடு 1 வந்து நம்ம ஏன்னா 1க்கும் 2க்கும் 1க்கும் 3க்கும் வந்து எந்த விதத்துலையும் மேட்ச் ஆகலை, கேன்சல் அடிக்கிறதுக்கு எக்ஸை. அப்போ என்ன பண்ணோம், ரெண்டுமே ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கினா தான் நம்மளுக்கு இருக்கும். காமனாக நம்பர் என்ன வர வைக்கலாம்னா இது 2க்கும் 3க்கும் 6 வர வைக்கலாம். அதனால் சமன்பாடு 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க. சமன்பாடு 3ஆல் மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க. பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்து அதே மாதிரி சிம்பிளை வந்து மாற்றி போடுறாங்க. சரிங்களா? அப்போ மாற்றி போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது மைனஸ் ஆகிடும். இது ஆல்ரெடி ப்ளஸ்ஸாக இருக்குது, இது என்ன மாறிடும், மைனஸாக மாறிடும். அப்புறம் இது ப்ளஸ்ஸாக மாறிடும்.
ப்ளஸ்ஸாக மாறிச்சுன்னா ப்ளஸ்ஸு அது கூட்டி 7x 7z போடுவாங்க. இது கேன்சல் ஆகிடும். அப்புறம் இது பெரிய நம்பர் எந்த சிம்பிள் இருக்கோ அதுதான் கீழே வரும். 9yல 2y போச்சுன்னா 7y. சரிங்களா? அப்புறம் 10ல் மைனஸ் வந்துடும் இங்கே. அப்போது 3 போச்சுன்னா 7. அப்போ இதுதான் வந்து 5வதுக்கான சமன்பாடு. இப்போ 4, 5லிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதை அந்த 3 எண்களை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் சமன்பாடு 4, 5 எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதே போல் கேன்சல் பண்ணுங்கள். சமன்பாடு 4 இது இருக்குது. சரிங்களா? அது எழுதியாச்சு. சமன்பாடு 5 இது இருக்கா? இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிது 3y = 6. இது வந்து எப்படி வந்தது? y = 2 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படின்னா எப்பவுமே இந்த 3y வந்து இப்போ 6 இருக்குதுன்னா இந்த y இங்கேயே வச்சுக்கோங்க. 6 வந்ததுன்னா அந்த y இந்த 3 வந்து கீழே வரும். ஈக்குவல் இந்த பக்கம் 3. அப்போ இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 கிடைக்கும். அப்படி வந்தது தான் இது. எடுத்துக்காட்டு கணக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சமன்பாடு 5ல் பிரதியிடுறோம். சமன்பாடு 5 உங்களுக்கு தெரியும், இதாக இருக்குது. இதில் பிரதியிட்டோன்னு வச்சுங்களேன், இதில் பிரதியிடலாம். சரிங்களா? எப்படி பிரதியிடலான்னா நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே சமன்பாடு வந்து 7y இல்லை, ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே 2ன்னு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதில் பிரதியிடுங்க. ப்ளஸ் 7z = 7. இப்போ 14 + 7z = 7. இந்த 14 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸாக மாறும், ப்ளஸ்ஸாக மாறுமா? மைனஸாக மாறுமா, ப்ளஸ்ஸாக மாறுமா? சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து இங்கே இது என்னது, மைனஸில் இருந்தது. இப்போ மைனஸ் ஈக்குவல் இந்த பக்கம்னா ப்ளஸ்ஸாக மாறும். 7z 7 + 14 14. அப்போது 21. அப்போது 7z = 14. இப்போ z மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 7 வந்து பையில் கொண்டு வாங்க. கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது 21 வரும். 21 ஓகேவா? ஏன்னா 7 கூட 4 கூட்டினா எவ்வளோ? 14 கூட்டினா 21 வரும் இல்லையா? 21. அது கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 வரும் ஆன்சர். அப்போ இசட்டோடைய வேல்யூ 3. சரிங்களா? ஒய் கண்டுபிடிச்சாச்சு, இசட் கண்டுபிடிச்சாச்சு. அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். இதோ இசட்டோடைய வேல்யூ 3 இதை போட்டிருக்காங்களா? இப்போது இந்த இசட்டு ஒய்யோட வேல்யூ வச்சு சமன்பாடு 1ல் போய் பிரதியிடும். இதில் பிரதியிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது -1. சரியா? அப்போது இதிலிருந்து நம்ம எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ, இசட்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ருக்கும். நான் இந்த சமன்பாடு 1ல் எப்படி பிரதியிடுறதை சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றது நான் அப்படியே சொல்லிட்டேன். இதே மாதிரியே அந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஆட் பண்ணி அந்த கேன்சல் பண்ணுங்கள். வந்தால் உங்களுக்கு -1 ஒரு ஆன்சர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.